ஸ்டூடெண்ட் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.3 இப்போ லெட் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு n நேச்சுரல் நம்பரு. ஸோ 1லேருந்து 4க்குள்ளே பிட்வீன் த நம்பர் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த ரெண்டு சம்மு ஒர்க் அவுட் பண்ணணும். இது எக்ஸாம்பிள் 1.3மா. இப்போ இதுவும் இம்பார்ட்டண்டான சம்மு, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்க. இப்போ உங்களுக்கு ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போமா? இங்கே நேச்சுரல் நம்பர். ஸோ 1 இங்கே ஈக்குவல்ட்டுன்னு ஒரு லைன் கொடுக்கல. ஸோ 1க்கு நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து 2, 4க்கு முன்னாடி 3. ஸோ 1க்கு 4க்கு இடையில் இருக்கிற நம்பர் வந்து 2வும் 3யும். அப்புறம் பீன்ற வேல்யூ, பீன்றது வந்து டபிள்யூன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஓல் நம்பர் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்களும் 0 எடுத்துக்கலான்னு இங்கே லைன் கொடுத்துருக்காங்க. இந்தமாரி ஈக்குவல் டு கொடுத்தா இந்த நம்பரை எடுத்துக்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ 0க்கு அப்புறம் 1, ஏன்னா 2க்கு முன்னாடி இருக்க நம்பரோடு முடிச்சிடணும். அப்போ 0வும் 1ம். சின்ற வேல்யூ வந்து உங்களுக்கு லிமிட் இங்கே கொடுக்கல, ஆனால் நேச்சுரல் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன? 1ம் 2வும். நீங்கள் இதை வச்சு தான் இந்த வெரிஃபை இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். A cross B union C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C. இதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறப்ப ப்ராக்கெட் B யூனியன் Cயை போடுங்க. பியோட வேல்யூ யூனியன் சியோட வேல்யூ போடுங்க. இந்த வேல்யூவை கரெக்டாக எடுத்து போடணும். ஏதோ ஒரு நம்பர் மாற்றி எழுதிட்டிங்க அப்படின்னா சம் தப்பாயிடும். இந்த வேல்யூ எடுத்து போட்டுட்டு இப்போ யூனியன்னா உங்களுக்கு எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதணும். அப்போ 0, 1, 2. புரியுதுங்களா? இப்போ A கிராஸ், அடுத்தது A கிராஸ் B யூனியன் C. இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. கிராஸ் B யூனியன் சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து இங்கே எழுதுங்க. எழுதிட்டு இந்த 2வோட ஒவ்வொரு நம்பராக ஜாயின் பண்ணுங்கள். 2வோட 0, 2வோட 1, 2வோட 2. நெக்ஸ்ட்டு 3யோட 0, 3யோட 1, 3யோட 2. இதை ஓப்பன் பண்ண செட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் A கிராஸ் B யூனியன், இப்போ யூனியன் A கிராஸ் C. இந்த ரெண்டு வேல்யூமே நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் யூனியன் பண்ணுங்கள். இப்போ A கிராஸ் B, ஏவோட வேல்யூ கிராஸ் பியோட வேல்யூ. கிராஸுனாலே 2வோட 0, 2வோட 1, 3யோட 0, 3யோட 1. ஓப்பன் பண்ண செட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்தது A கிராஸ் C, ஏவோட வேல்யூ கிராஸ் சியோட வேல்யூ. 2வோட 1, 2வோட 2, 3யோட 1, 3யோட 2. ஓப்பன் பண்ண செட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. எப்படியும் இதில் இருக்கிற எல்லா வேல்யூமே நீங்கள் ரிப்பீட் ஆகிறத மட்டும் 1 டைம் போட்டுட்டு மீதியெல்லாம் வரிசையாக எழுதிக்கோங்க. இதில் 2, 0, அடுத்தது 2, 1, 2, 1, அப்புறம் நெக்ஸ்ட்டு 2, 2, அப்புறம் 3, 0, அப்புறம் 3, 1, 3, 2. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே யூனியனாக எழுதணும். சேர்த்து எல்லாத்தையும் எழுதணும். இல்லை மிஸ், இது எனக்கு குழப்பமாக இருக்குது இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப அப்படின்னா எப்படின்னா A கிராஸ் B யூனியன் C இருக்குங்கள, இந்த வேல்யூவில் என்ன வந்ததோ அதையே எடுத்து இந்த இதுக்கு எழுதிக்கோங்க. ஆனால் அந்த வேல்யூ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி வைக்கணும். இப்போ 1 ஈக்குவல் டு 2 ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. அந்த கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்களோ எடுத்து எழுதி இட்ஸ் வெரிஃபைன்னு ஒரு வார்த்தை எழுதுங்க. ஓகேங்களா? அதுலேயே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்பர், அந்த சம்லேயே நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. புரியுதுங்களா? இப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இப்போ B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிங்க. 0வும் 1ம், இன்டர்செக்ஷன் 1ம் 2ம். ரெண்டுத்துலேயுமே எது சேமாக இருக்கோ அந்த நம்பர் மட்டும் எழுதுங்க இன்டர்செக்ஷன். அப்புறம் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. இப்போ ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. கிராஸ் B இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ இங்கே இருக்குது, எடுத்து எழுதிக்கோங்க. இல்லை 2வோட 1, 3யோட 1. ஓப்பன் பண்ண செட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிங்க. A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. A கிராஸ் B A கிராஸ் பியோட வேல்யூவில் ஏவோட வேல்யூ அப்புறம் பியோட வேல்யூ. இப்போ கிராஸ் பண்ணுங்கள். 2வோட 0, 2வோட 1, 3யோட 0, 3யோட 1. புரியுதுங்களா? இப்போ A கிராஸ் Cக்கு ஏவோட வேல்யூ கிராஸ் சியோட வேல்யூ. 2வோட 1, 2வோட 2, 3யோட 1, 3யோட 2. இப்போ
இந்த ரெண்டு வேல்யூலையுமே எது சேமாக இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. அதான் இன்டர்செக்ஷன். இப்போ சேமாக இருக்கிறது உங்களுக்கு 2வும் 2,1ம் 2,1ம் இது ரெண்டு வேல்யூ தான் சேமாக இருக்குது, அதை எழுதிக்கோங்க. 3,1 3,1 அது சேமாக இருக்குது, எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 1 = 2 புரியுதுங்களா? ரெண்டு சேமாக வந்துருச்சு. ஸோ அப்புறம் அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதி இட்ஸ் வெரிஃபைன்னு ஒரு வார்த்தை எழுதிக்கோங்கம்மா. புரியுதுங்களா?